அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். இன்னைக்கு நாம நிப்பிள் ஷீல்டு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நிப்பிள் ஷீல்டுனா என்ன? அது எப்பலாம் யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணும்போது சரியான முறையில எப்படி அத பயன்படுத்தணும்? அப்படி அத யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது மாதிரி நிப்பிள் ஷீல்ட பத்தி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நிப்பிள் ஷீல்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. சிலிக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ரப்பர் மெட்டீரியலால செய்யப்பட்ட ஒரு பொருள் தான். அது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நிப்பிள் மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்றது. எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேர்லயே இருக்கு நிப்பிள் ஷீல்டு. அதாவது நிப்பிள பாதுகாக்கிற ஒரு ஷீல்டுன்னா பாதுகாக்கிறது இல்லையா? அம்மாவோட நிப்பிள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளாட் நிப்பிளா இருக்கு. இல்லன்னா இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்லுவோம். அந்த நிப்பிள் முழக்காம்பு உள்ள போயிருக்கும். இந்த மாரி கண்டிஷன்ல நிப்பிள் ஷீல்டு வச்சு ஃபீட் பண்ணலாம். 2வதா நிப்பிள்ல கிராக்ஸ் இருக்கும். இல்லன்னா புண்ணு மாரி ஃபீட் பண்ணும்போது குழந்தை அந்த உறிஞ்சு குடிக்கும்போது அம்மாவுக்கு வலி ஏற்படும். அத சோர் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரியான கண்டிஷன்ஸ்லயும் நிப்பிள் ஷீல்டு வச்சு நீங்க ஃபீட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம சில சமயம் பார்த்தீங்கன்னா, குழந்தை கொற மாசத்துல பொறந்திருக்கு. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, அதோட வாய் ரொம்ப குட்டியா இருக்கும். சில அம்மாக்களுக்கு ஃபீட் பண்ணும்போது நிப்பிள் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ குழந்தை வாய நல்லா திறந்து பால் குடிக்க முடியாது. இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நிப்பிள் ஷீல்ட யூஸ் பண்ணி அது மூலமா பால் குடுக்கலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிப்பிள் ஷீல்டுன்றது ஒரு தற்காலிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இத நீங்க லாங் டர்மா மாசக்கணக்குல யூஸ் பண்ணக்கூடாது. 1 வாரம் மேக்ஸிமம் போச்சுன்னா 2 வாரம். அதுக்கு மேல நிப்பிள் ஷீல்ட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். ஃப்ளாட் நிப்பிளா இருந்தாலும் சரி, இல்ல சோர் நிப்பிள், நிப்பிள் கிராக்ஸ் எது இருந்தாலும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்து அத சரி பண்றதுக்கு தான் நீங்க பார்க்கணும். நிப்பிள் ஷீல்ட வச்சே கடைசி வரைக்கும் பால் குடுக்க முடியும் அப்படின்னு நெனச்சிராதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கும்போது, உங்களோட பிரஸ்ட் மேல அந்த நிப்பிள் ஏரியாவுல இருக்கிற அந்த ஏரியாவுல நிப்பிள் ஷீல்ட வச்சுட்டு ஃபீட் பண்ணுவீங்க. குழந்தை அந்த நிப்பிள் ஷீல்ட தான் உறிஞ்சி குடிக்கும். ஜென்ரலா ஒரு குழந்தை அம்மாவோட பிரஸ்ட்ல இருந்து டைரக்ட்டா ஃபீட் பண்ணும்போது, குழந்தையோட வாய் அந்த அம்மாவோட ஏரியோலான்னு சொல்லக்கூடிய அந்த நிப்பிள சுத்தி இருக்கிற கருப்பு கலர்ல டச் ஆயி, அதுல சக் பண்ணி குடிக்கும்போது தான், அங்க இருக்கிற நரம்புகள் மூலமா சிக்னல் மூளைக்கு போயி, அங்கருந்து சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும். அது தாய்ப்பால் உற்பத்திய அதிகரிக்கும். இப்போ நிப்பிள் ஷீல்டுன்னு சொல்லிட்டு, அந்த நிப்பிள்க்கும், அந்த ஏரியோலாவுக்கும் குழந்தையோட வாய்க்கு நடுவுல இந்த ரப்பர் மெட்டீரியல் இருக்கும்போது, அந்த தொடு உணர்வு முழுசா கிடைக்காது. ஸோ என்ன ஆகும்? சிக்னல் கம்மியா தான் மூளைக்கு போகும். அதனால ஹார்மோன் உற்பத்தியும் குறையும், பால் உற்பத்தி குறையும். நாளடைவுல தாய்ப்பாலோட அளவு குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது பிரச்சனை, குழந்தை நிப்பிள் டைரக்ட்டா குடிக்கிறத விட, நிப்பிள் ஷீல்ட யூஸ் பண்ணி குடிக்கும்போது, கம்மியா தான் குழந்தையால உறிஞ்சு குடிக்க முடியும். ஸோ குறைஞ்சமா தான் பால் அம்மாவோட பிரஸ்ட்ல இருந்து குழந்தைக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற பால்லாம் பிரஸ்ட்லயே சேர்ந்து, அது கட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது, நீங்க அந்த நிப்பிள் ஷீல்ட சரியா அப்ளை பண்ணல அப்படின்னா, என்ன ஆகும்னா, இந்த நிப்பிள் ஷீல்டுக்கும் பிரஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் வழியா ஏர் வரும். அந்த ஏர் குழந்தையோட வயித்துக்குள்ள போகும். ஸோ கேஸ் வயித்துக்குள்ள போறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனால குழந்தைக்கு நெறைய பிரச்சனை வரும். வயிறு வலிக்கும். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. கேஸ் ரொம்ப பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, குழந்தையோட மோஷன் போற இடம் சுத்தி கொஞ்சம் ரெட்னஸ் செவந்து போய் ரேஷஸ்லாம் இருக்கும். 4வதா சில அம்மாக்களுக்கு அந்த நிப்பிள் ஷீல்ட யூஸ் பண்ணும்போது, அந்த மெட்டீரியல்னால ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மாரி ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி கூட பால் குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் நிப்பிள் ஷீல்ட நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதனால தான் நான் சொன்னேன் 1 வாரம் இல்ல அதிகபட்சமா 2 வாரத்துக்குள்ளார எந்த காரணத்துக்காக நீங்க நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்றீங்களோ, அந்த காரணத்த சரி பண்றதுக்கு பாருங்க. எப்படி இத சரியான முறையில யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதோட சைஸ் செலக்ஷன். நிப்பிள் ஷீல்ட பொறுத்தவரைக்கும் வெவ்வேறு சைஸ்ல இருக்கும். அம்மாவோட அந்த நிப்பிள் சைஸ்க்கு ஏத்த மாரி நிப்பிள் ஷீல்டோட சைஸ் கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்லன்னா ஒண்ணு சரியா ஃபிட் ஆகாம போயிடும். இல்ல ரொம்ப லூஸா ஃபிட் ஆகும். ஸோ அதனால நிப்பிள் சைஸ்க்கு ஏத்த மாரி நிப்பிள் ஷீல்டோட சைஸ் நீங்க சூஸ் பண்ணணும். 2வது மெட்டீரியல் மோஸ்ட்லி சிலிக்கானால தான் ஆயிருக்கும். ஸோ சிலிக்கான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நிப்பிள் ஷீல்ட யூஸ் பண்ணணும். பிபிஏ அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் இல்லாத பிபிஏ ஃப்ரீ மெட்டீரியலா நீங்க பார்த்து வாங்கணும். 3வதா பார்த்தீங்கன்னா, நிப்பிள் ஷீல்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க.
ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா வந்து குழந்தையால அந்த அளவுக்கு செட் பண்ண முடியாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த நிப்பிள் ஷீல்டு வந்து நீங்க பிரஸ்ட்ல அப்ளை பண்ணும்போது, எல்லா நிப்பிள் ஷீல்ட்லயுமே மேல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப்பு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, குழந்தை வந்து வாய் வச்சு பால் குடிக்கும்போது, குழந்தையோட மூக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ தட் மூக்கு வழியா குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் நீங்க இது இப்படி இல்லாம தலைகீழா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குழந்தையோட மூக்கு வந்து இந்த இடத்துல பிளாஸ்டிக் இருக்கிற இடத்துல போயிட்டு அமுக்கிக்கும். ஸோ குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்ததா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிப்பிள் ஷீல்டு அப்ளை பண்ணும்போது, நிப்பிளுக்கும் அந்த நிப்பிள் ஷீல்டோட அந்த எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடுவுல கேப் இருக்கும் யூசுவலாவே. அந்த கேப்ல நீங்க வந்து கொஞ்சம் பால எக்ஸ்பிரஸ் பண்ணி, அங்க வந்து பால் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா குழந்தையோட வாயில வந்து அத வச்சு செட் பண்ண சொல்லணும். அப்பதான் வந்து குழந்தை வாய் வச்ச உடனே ஓரளவுக்கு கொஞ்சம் மில்க் வரும். ஸோ வாய்க்கு பால் வந்த உடனே ஃபர்தரா வந்து குழந்தை ஈஸியா வந்து செட் பண்ணும். நெறைய சமயம் என்ன ஆகும், நீங்க இத எக்ஸ்பிரஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பால் இருக்காது. குழந்தை வாய் வச்சு உரியும்போது, சும்மா அதாவது குழந்தை உரியும், ஆனா பால் வராது. சம்டைம்ஸ் வந்து அது குழந்தைக்கு இரிட்டேஷனா இருக்கும். சரியா வந்து பால் குடிக்க மாட்டாங்க. நிப்பிள் ஷீல்டு வச்சாலும் நெறைய குழந்தை சரியா பால் குடிக்கிறதில்ல அப்படின்னு பெரும்பாலான பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். பால் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நிப்பிள் ஷீல்ட வந்து எடுத்துட்டு, நார்மலா வந்து தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, சுடு தண்ணீல கொதிக்க வச்சு, அத வந்து காய வச்சிடணும். இத தான் வந்து நீங்க ரொட்டீனா வந்து ஒரு டைமும் ஃபாலோ பண்ணணும். அந்த நிப்பிள் ஷீல்டு வந்து எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட் கலர்ல தான் இருக்கும். அதாவது கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் கலர் சேருது, ரொம்ப கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர்ல வருது, இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து குறைஞ்சிருது அப்படின்னா, நீங்க வந்து புதுசு தான் மாத்தணும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல வந்து அது கலர் மாறிடும். ஸோ அந்த 1 வீக்குக்குள்ளார எதுக்காக நீங்க வந்து நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்றீங்களோ, அந்த பிரச்சனைய வந்து சரி பண்ணுங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட் நிப்பிள் ப்ராப்ளம் இருக்கும். இல்ல நிப்பிள்ல வந்து புண்ணு இருக்கும். சோர் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா வந்து வெடிப்பு இருக்கும். கிராக் நிப்பிள்னு சொல்லுவோம். அது எதனால வருது? அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றத பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோல நிப்பிள் ஷீல்ட பத்தி ஓரளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது தவிர உங்களுக்கு இந்த சம்மந்தமா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.